அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டு பூஜை அறையை நம்ம எந்த திசையில் அமைக்க வேணும், எந்த திசையில் அமைச்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, அதே போல் வீட்டு பூஜை அறையில் சாமி படங்கள் அல்லது சுவாமி சிலைகளை நம்ம எந்த திசையில் வைக்க வேணும், விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம எந்த திசையில் உட்கார்ந்து விளக்கு ஏற்ற வேணும், நம்ம பூஜை செய்யும் பொழுது எந்த திசையில் உட்கார்ந்து பூஜை செய்ய வேணும் என்பதை பற்றிய முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு வீட்டு பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமாகவே சொல்லப்படுதுங்க. அதே போல் வீட்டினுடைய வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்துவதில் இந்த பூஜை அறை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. இதனால தாங்க பூஜை அமைப்பதற்கான வாஸ்து விதிகளை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு நம்ம பூஜை அறையை வாஸ்துப்படி கட்ட வேணுங்க. வாஸ்து சாஸ்திரத்தை படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையுமே ஒரு பஞ்சபூத சக்தியை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. பூஜை அறையின் விதிகளை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு கட்டணும்னா அந்த வீடுமே அந்த வீட்டில் வாழ்பவர்களும் வாழையடி வாழையாக அவர்களுடைய வம்சமும் தலைத்து வளரணும் சொல்லலாங்க. ஒரு வீட்டில் நன்மைகள் அதிகரித்து நிம்மதி மன மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேணும்னா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று வசதிப்படக்கூடிய இடங்களில் சாமி படங்களை வைத்து வழிபட்டுட்டு வரங்க. அது தவறான செயலுங்க. அதனால தாங்க வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறை அமைக்க வேணும், சாமி சிலைகளை மற்றும் சாமி படங்களை பூஜை அறையில் எந்த திசையில் வைக்க வேணும், கலசம் மற்றும் விளக்கு ஆகியவற்றை எந்த திசையில் வைக்க வேணும்னு ஒரு வரமுறை இருக்குதுங்க. அதன்படி தான் நம்ம வைத்து பூஜை செய்ய வேணுங்க. வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டு பூஜை அறையை வச்சு வீட்டில் பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாச்சகம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவற்றிற்கு குறைவிருக்காதுன்னு சொல்லலாங்க. அதே போல் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற தீய சக்திகள் எதுவுமே அண்டாதாமாங்க. தெய்வ சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகள் அதிகமாக நடக்கணும்னு சொல்லலாங்க. அதனால தாங்க வீட்டில் பூஜை அறையை சரியான இடத்துல கட்டுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு மிகவும் புனிதமான இடமாகவும் சொல்லப்படுதுங்க. வீட்டு பூஜை அறை தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க. வீட்டு பூஜை அறையை அமைக்க வேண்டிய திசை எது, அமைக்க வேண்டிய இடம் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. வீட்டு பூஜை அறையை பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே வடக்கு திசையில் தாங்க கட்ட வேணும். படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. அது தவறான செயலாகுங்க. பூஜை செய்யும் பொழுது நம்ம வடகிழக்கு திசையில் தாங்க உட்கார்ந்து பூஜை செய்ய வேணும். அப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கலன்னு சொல்லலாங்க. அதே போல் தெய்வங்களுடைய சிலைகள் பெரியதாகவோ அல்லது மிக சிறியதாகவோ இருக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியமான சைஸில் சிலைகளை வச்சு பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாதுங்க. வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவற விடாமல் பூஜை செய்ய வேணுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீட்டு பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ணருடைய படம், ராம தர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேகம் வைத்திருப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க. அதே போல் தந்திரம் யந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியாலான சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வீட்டு பூஜை அறையில் நடராஜருடைய சிலையை வீட்டில் வைத்திருக்க கூடாதுங்க. ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்திருக்கக்கூடிய சிலையில் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. தினமும் கிருஷ்ணருக்கு பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. பூஜை அறை
அறையில் வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்க வேணுங்க. இந்த தண்ணீரை தினமும் மாற்றுவது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேணுங்க. ஏன் அப்படின்னா பூஜை அறையில் விளக்கு எறியும் போது எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே வராதுன்னு சொல்லலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தீப தூப ஆராதனைக்கு தேவையான பொருட்களை வைத்திருக்க வேணுங்க. அதாவது பத்திக்குச்சி, கற்பூரம், சாம்பிராணி போன்ற பொருட்கள் எப்பயுமே குறையாமல் பார்த்து கொள்ள வேணுங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா கங்கை தீர்த்தம் வைத்திருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையை கட்டும்போது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையை அமைக்கும்போது படுக்கை அறை அல்லது கழிவறைக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. அது ஒரு தவறான செயலாகுங்க. அதே போல் எப்பொழுதுமே வடக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கிற மாதிரி பூஜை அறையை அமைக்க வேணுங்க. பூஜை அறையை தினமும் சுத்தமாக வச்சுக்கொள்ள வேணுங்க. தினமும் ஒரு தடவையாவது அதை துடைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும் போது சாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு போடக்கூடிய பூக்களை தினமுமே மாற்றிக்கொள்ள வேணுங்க. பழைய பூக்களா அல்லது காய்ந்த பூக்களா பூஜை அறையில் எப்பொழுதுமே வைத்திருக்க கூடாதுங்க. ஏன் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அல்லது சின்ன வீட்டில் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா தனியாக பூஜை அறையை வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா மரத்தில் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி கூட பயன்படுத்தலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. இல்லைன்னா மார்பிளாலான பூஜை அலமாரிகளை கூட வாங்கி பயன்படுத்தலாங்க. நம்ம வாஸ்து சாஸ்திரத்தைப்படி வீட்டு பூஜை அறையை எப்பொழுதுமே வடகிழக்கு திசையில் தாங்க வைக்க வேணும். அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதை தவிர கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கூட பூஜை அறையை அமைத்து வழிபாடு செய்யலாங்க. அதே போல் தெற்கு திசையை பார்த்த மாதிரி பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. அது மங்களகரமானதாக சொல்லப்படுவதில்லைங்க. அதே போல் நம்முடைய பூஜை அறையில் சாமி படங்களை வைக்கும்போது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைத்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் சாமி படங்கள், சிலைகள், விளக்கு, தீபம், அகர்பத்தி, பூஜை பொருட்களான தாமரை, மல்லிகை, சாம்பிராணி, சந்தனம், மஞ்சள் போன்றவற்றை வைக்கலாங்க. அதே போல் ஒரு கிண்ணத்தில் கல் உப்பு நிறைய வைத்து வழிபாடு செய்யலாங்க. அது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையை அமைக்கும்போது சில விஷயங்களை கவனிக்க வேணுங்க. பூஜை அறைக்கு வெளிர் நிறங்களை பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் பூஜை அறையில் அதிக வெளிச்சம் இருக்க வேணுங்க. இருக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் சேமிப்பு பொருட்களை வைத்திருப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைப்பதன் மூலம் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க. அதே போல் நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையை தரைத்தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறையை அமைக்கப்படுவதை நன்காக உறுதி செய்து கொள்ள வேணுங்க. ஏன்னா வாஸ்துப்படி பூஜை அறை அவை சிறந்த இடமாகவும் சொல்லப்படுவதில்லைங்க. அதே போல் பூஜை அறையில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் பார்த்த மாதிரி வைக்க வேணுங்க. அப்படி வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. அதே போல் பூஜை அறையை வாஸ்துவின்படி நேர்மறையான அதிர்வுகளுக்கு பூஜை அறையில் பிரமிட் வடிவிலான கூரைகளை போடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வீட்டு பூஜை அறையில் சாமி படங்கள் அல்லது சாமி சிலைகள் ஒன்றோடு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நெருக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க. சிலைகளை வடகிழக்கு திசையில் வைத்து பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுமே ஒரே திசையில் பார்த்த மாதிரி வைக்க வேணுங்க. கதவை பார்த்த மாதிரி சிலைகளை எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டமாக இருக்குமாறு வைக்க வேணுங்க. சிலைகள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையோட சுவற்றில் சாய்ந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க. வாஸ்துப்படி பார்த்தோம்னா வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய சிலைகள் பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து குறைந்தது 6 அங்குலமாவது தள்ளி வைக்க வேணுங்க. இறந்தவர்களுடைய புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யக்கூடாதுங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் சிலைகள் உடையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேணுங்க. சாமி படங்களுடைய கண்ணாடியும் உடையக்கூடாதுங்க. அது அபஸ்த குணமாகவும் சொல்லப்படுதுங்க. விளக்குகளை தென்கிழக்கு திசையில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் பூஜை அறையில் புனிதமான பொருட்களை மட்டும்தாங்க வைக்க வேணும். வேறு எந்த பொருட்களுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் சிலைகளுக்கு மேல் எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாதுங்க. விளக்குகள் அக்னி குண்டம் போல் தென்கிழக்கு திசையில் வைக்கக்கூடாதுங்க. மெதுவாக எரியுமாறு வைக்க வேணுங்க.
அதே போல் பூஜை பொருட்களை வைக்க ஒரு பிரமிட் வடிவிலான கோபுரம் அல்லது பெட்டிகளை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அது பயன்படுத்துவதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. பூஜை அறையில் சிலைகளுக்கு மேலே பெட்டிகளை வைக்கக்கூடாதுங்க, அது தவறான செயலாகுங்க. பூஜை அறையில் லேசான நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிறான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.